இன்று திருப்பூர் மாவட்டம் அவனாசி பகுதியைச் சேர்ந்த கிருத்தினா என்ற பெண், கிருத்தினியா என்ற அவர்கள் வரதட்சணை கொடுமையாலும் பாலியல சீண்டலாலும் வன்கொடுமையாலும் தற்கொலை செய்திருக்கிறார். அவர் தற்கொலை செய்கின்ற போது அதை தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி தன்னுடைய தந்தைக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு கொடுமை நடந்தும் 3 நாட்களாக அவர்களை கைது செய்யவில்லை. இந்த செய்தியானது தமிழகம் முழுவதும் இல்ல, இந்தியா முழுவதும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 நாட்களாக கைது செய்யாமல் 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய கணவரான கவினை அவர்களை ஒரு சாதாரண வழக்கிலே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். ஒரு பெண் இறக்கின்ற போது வாட்ஸ்அப்பிலே வரதட்சணை கொடுமையும் என்னை பாலியல சீண்டல், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், தாலி கட்டிய மனைவியாக இருந்தாலும் மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் செக்ஸ் செய்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி குற்றம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குற்ற செயலை கவின் அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கு உடந்தையாக அவருடைய தந்தையும் தாயும் இருந்திருக்கிறார்கள். இது அவர் பதிவு செய்த வாட்ஸ்அப்பில் பதிவாயிருக்கிறது. அதற்கு பிறகும் அவர்கள் மீது வரதட்சணை கொடுமை வழக்கும் பாலியல் சீண்டல் வழக்கும் வன்கொடுமை சட்டப்பிரிவிலும் இதுவரைக்கும் பதிவு செய்யவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு 4 நாட்களிலே திருப்பூர் கோர்ட்டிலே முன்ஜாமீனுக்கு ஒரு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிய ஒரு பெண்ணினுடைய மரணத்து சம்பந்தமான வழக்கிலே 4 நாட்களுக்கு முடிந்தவுடன் அவர்கள் முன்ஜாமீனுக்கு விண்ணப்பம் செய்கிறார். அப்போது அந்த பெண்ணுடைய தகப்பனார் அண்ணாதுரை அவர்கள் அந்த நீதிமன்றத்திலே ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று கூறியதால் ஜாமீன் அவர்களுக்கு வழங்கவில்லை. இன்று அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர்களுடைய வழக்கு விசாரணை ஜாமீனுக்கு வருகின்றது. நாங்கள் தொடர்ந்து அவர்கள் மீது வரதட்சணை கொடுமையும் வன்கொடுமையை தட்டச் செல்லும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மனு கொடுத்து வருகிறார் அண்ணாதுரை அவர்கள். ஆனால் இதுவரை அந்த சட்டப்பிரிவிலே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. அதனால் இன்று தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் தமிழக உள்துறை செயலாளர் அவர்களிடமும் தமிழக டிஜிபி அவர்களிடமும் தமிழக உளவுத்துறை ஐஜி அவர்களிடமும் அண்ணாதுரை அவர்களோடு வந்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். இதுக்கு பிறகாவது இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் மீது கடுமையான சட்டப்பிரிவிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எப்படி ஞானசேகரனுடைய வழக்கிலே அவர் சிறையில் இருக்கின்ற போதே அவருக்கு வழக்கை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தந்தார்களோ, அதே போல எங்களுடைய பெண்ணினுடைய வழக்கிலுமே அவர்கள் சிறையில் இருக்கிறப்ப இந்த வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. இது எங்க பெண்ணுக்கு நடந்தது. இந்த செயல் இனிமேல் தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவருடைய தந்தை அண்ணாதுரை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இதுவரைக்கும் அவர்கள் மீது வேற சட்டப்பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதில் அரசியல் பின்பலம் இருக்குமா என்று நாங்கள்லாம் சந்தேகப்படுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து இதுக்காக போராடுவது என்னன்னா, இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பெண்மணிக்கும் இது போல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைத்தும் தான் நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக போராடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி எங்களுடைய பெண்ணுக்கு நியாயம் வழங்குவார் என்பதில் நாங்கள் 100% நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இன்றைக்கு அவர்களுக்கு ஜாமீன் வருகின்றது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. இப்படிப்பட்ட வழக்கிலே அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட தவறுகளை தொடர்ந்து செய்வார்கள் என்பதையும் எடுத்து நாங்கள் நீதிமன்றத்தையும் நீதி அரசர்களையும் கடவுளாக நினைக்கின்றோம். தயவு கூர்ந்து இந்த வழக்கிலே அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதையெல்லாம் முன்னிறுத்தி இன்னைக்கு காவல் இயக்குனர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கோம். அவரும் இந்த வழக்கு சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். எங்களுக்கு இது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து தயவு செய்து இந்த பிரச்சனையிலே பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை வெளியுலகத்துக்கு காட்டினதால் தான் அவர்கள் கைதியே செய்யப்பட்டார்கள். தயவு செய்து இந்த செய்தியெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கை அவருடைய
செவிகளுக்கு கேட்டு எங்களை அழைத்தும் அவர் இது சம்பந்தமாக பேசி உடனடியாக உங்கள் மீது இந்த அரசானது தமிழக முதலமைச்சர் பதவியேற்கிறப்போ இந்த அரசு அனைத்துக்கான அரசு, யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். அதுபோல நடவடிக்கை எடுத்து வருகிறார். தயவு செய்து எங்களுடைய பெண்ணுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நியாயம் வழங்குவார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பெட்டிஷன் கொடுக்குறீங்கல்ல, சிஎம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஹோம் செக்ரட்டரி, டிஜி நல்லா பிரிச்சாடி என்ன அதோட கண்டென்ட் காப்பி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ப்ளஸ் அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்கேன், இந்த நியூ செக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அது எந்த பேசிஸில் சொல்கிறீங்க? சொல்கிறேன் ஆடியோ சார். நல்லா சென்டராக வந்து சென்டராக காட்டுங்க சார், பிடிச்சிங்க சார். அந்த மனு வேணா அப்படியே எடுத்துக்கிறோம் சார். சென்டராக வாங்க சார். சார் சென்டராக ஆடியோ பிடிங்க சார். மைக்கு வேணா வந்துருப்பா, அவர் பிடிச்சிக்கிட்டோம். பாப்பா